தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்வது என்ற ஒரு தொடர் போதனையை நாம் செய்து வருகிறோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொருளாதார செழிப்பை குறித்த வாக்கு தத்தங்கள். பொருளாதார செழிப்பை குறித்த வாக்கு தத்தங்கள், அதாவது ஃபைனான்ஷியல் வெல்பீயிங், பண ரீதியாய் தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார், பொருள் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவோம், அந்த பொருளை அதிகரிக்க செய்வார், பேங்க் பேலன்ஸ், பணம், அந்த விஷயத்தில் தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதுக்கேற்ற வாக்குத்தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை நம்பணும், இதை நம்பி வாழணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்பர் 1 முக்கியம்னு கிடையாது, ஆனால் முக்கியம். இந்த வாழ்க்கையில் பொருளாதார ரீதியில் நாம் செழிப்பாக இருக்கிறது, ஃபைனான்ஷியலாக நல்லா இருக்கிறது, பண விஷயத்தில் நமக்கு போதுமானதுக்கும் அதிகமாக இருக்கிறது நல்லது, முக்கியம் இல்லையா? இப்போ அதை பார்ப்போம். நம்மள அதை குறித்து தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா? ஆமாம், கொடுத்திருக்கிறார். முதல்ல சில சாம்பிள் வாக்குத்தத்தங்களை பார்ப்போம். இந்த பொருளாதாரத்தில் பண ரீதியாய் நம்மை ஆசீர்வதிப்பேன் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? ஆமாம், வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்கே பண்ணியிருக்கிறார், எப்படி செய்திருக்கிறார் பார்ப்போம். உபாகமம் 8:18. இது உதாரணமாக ஒரு சாம்பிளாக கொடுக்குற வசனங்கள் நிறையா இருக்குது. சும்மா அதுலேருந்து சாம்பிளாக செலக்ட் பண்ணி கொஞ்சம் கொடுக்குறேன். உபாகமம் 8:18 எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா இந்த வசனத்தை? 1 2 3 கோ. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். இந்த வசனத்தை எடுத்து இதை மட்டும் பிரசங்கம் பண்ணாலே ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஆனால் வெறும் அவரை பொதுவாக நினச்சிக்கோ, மறந்துடாதுன்னு சொல்ல, ஒரு குறிப்பான விதத்தில் நினைக்க சொல்லுது இந்த வசனம். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர்னு சொல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பெருசு என்னன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன், ஒரு ஆற்றல், ஒரு பவர், ஒரு தாலந்து, ஒரு ஞானம். சில பேருக்கு அந்த ஞானம் இருக்கு பாருங்க. பண விஷயம் வர்றப்போ சில பேருக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்கு. கொஞ்சம் இருந்தாலும் அது பெருக பண்ணி அப்படியே பெருசாக வந்துடுறாங்க. என்னமோ தெரில, அவங்களுக்கு சில காரியங்கள்லாம் புரியுது, சில காரியங்கள்லாம் வருது அவங்களுக்கு. அந்த ஏரியாவில் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறாங்க. சிலர் கொஞ்சம் இருந்தாலும் அதை வர்த்திக்க பண்ணி பெருக பண்ணி அதில் முன் வந்துடுறாங்க பாருங்க. எனக்கு தெரியும், ஒரு கொஞ்ச நாள் முன்னால் ஒரு மிகப்பெரிய பணக்கார் உலகத்தில் நியூஸ்லலாம் வந்தது. அவருக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் தான தர்மத்துக்கு. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். எல்லாம் யோசித்தாங்க, ஐயோ அவர் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தார், இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா இன்னொரு 1-2 வருஷத்துக்குள்ள திரும்ப மேலே டாப்புக்கு வந்துட்டார். இப்போ அதுக்கு ஒரு தாளந்து இருக்குது அவருக்கு பாருங்க. சிலர் அப்படியே தலையில் இருப்பாங்க, எவ்வளோ இருந்தாலும் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. 2 விதமாகவும் இருக்குது. தேவன் என்ன சொல்கிறாரு, அந்த தாளந்தை நான் உனக்கு தரேன். அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தாளந்தை, பெருக பண்ணக்கூடிய ஒரு தாளந்தை, ஒரு ஆற்றலை, ஒரு பவரை, ஒரு ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்கிறார். அதுதானே சொல்லுது வசனம். பாருங்க திரும்ப வசனத்தை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன்னு சொல்ல, அதை சம்பாதிக்கிறதுக்கான பலனையே கொடுக்குறேன்ட்டார். அந்த பலன் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. அந்த பலன் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பெரிதான ஒரு காரியம், அதையே கொடுக்குறேன்றாரு. அதுவும் கொடுக்குறேன்னு மட்டும் சொல்ல, உனக்கு கொடுக்கிறவர். உனக்கு, எனக்கு அது சொல்லப்பட்ட விதம் ரொம்ப பிடிக்குது. உனக்கு கொடுக்கிறவர்னா கொடுப்பேன்னு மட்டும் இல்லை, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்ல, உனக்கு கொடுக்கிறவர். என் தன்மையை இப்படி நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன்ற மாதிரி சொல்கிறாரு பாருங்க. அப்போ இது ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்க.
ஐஸ்வர்யத்தை மட்டும் இல்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்குறவர்ன்றாரு. ஆனால் இந்த வசனத்தில் அந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் அந்த பலன் பெருசு. ஆனால் அந்த பலனை காட்டிலும் இன்னொரு காரியம் இந்த வசனத்தில் பெருசு. கவனிச்சிங்களான்னு தெரில. இந்த வசனத்தில் பலன் தான் பெருசுன்னு கிடையாது, அதை விட பெருசு ஒன்று இருக்குது பாருங்க. நல்லா பாருங்க அந்த வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. இந்த வசனத்தில் பெரிய காரியம் என்னன்னா உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. இந்த வசனத்தில் எது பெருசுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் அவர் நம்மோட செய்திருக்கிற உடன்படிக்கைன்னு என்னங்க? பைபிள் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதனுடைய சிம்பிளாக அதனுடைய அர்த்தம் சொல்கிறேன். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற விசேஷித்த உறவு, ரொம்ப விசேஷித்த உறவு. இந்த பூமிக்குரிய உறவுகளில் எல்லா உறவுகளும் உடன்படிக்கை உறவு கிடையாது பைபிளை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவு உடன்படிக்கையின் உறவு. இந்த உடன்படிக்கையின் உறவில் என்ன ஒரு விசேஷம்னா, ஒருத்தருக்கு இருக்கிறது அடுத்த ஆளுக்கு சொந்தம். கணவனுக்கு இருக்கிறது மனைவிக்கு சொந்தம், மனைவிக்கு இருக்கிறது கணவனுக்கு சொந்தம். உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார ஒரு மனுஷன் மிக ஒரு ஏழையான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னா, அந்த திருமணம் ஆன அந்த நேரத்திலிருந்து அந்த பெண் ஏழை கிடையாது. ஏன்னா இவருக்கு இருக்கிற எல்லாமே இந்த அம்மாக்கும் சொந்தம். உடன்படிக்கையின் உறவில் ஒருத்தருக்கு சொந்தமானது அடுத்த ஆளுக்கு சொந்தமாகிடுது. அப்போது தேவன் என்ன சொல்கிறாரு, அவருக்கும் நமக்கும் ஒரு விசேஷித்த உடன்படிக்கை, ஒரு உறவு இருக்குது. அந்த உறவை உறுதிப்படுத்தும்படி இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார். அப்போ ஐஸ்வர்யம் பெருசு இல்லை, அதை விட பெருசு பலன். ஆனால் அதை விட என்ன பெருசுன்னா அந்த உடன்படிக்கை. ஏன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணும்படி, அதை உறுதிப்படுத்தும்படி தான் அந்த பலனையே கொடுக்குறார். அதான் என்ன சொல்ல வர்றாரு, எனக்கும் உனக்கும் ஒரு ஸ்பெஷல் உறவு இருக்குது என்பதை நான் கன்ஃபார்ம் பண்ணும்படி, இன்னும் நிச்சயமாக்கும்படி, இன்னும் நல்லா வெளிப்படுத்தும்படி, இன்னும் நல்ல பேர் பார்க்குற மாதிரி இருக்கும்படி தான் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறேன். இப்போ கடவுளோட உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை உறவு இருக்குதா? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தீங்கன்னா புதிய உடன்படிக்கை மக்கள். நீங்கள் கடவுளோட ஒரு ஸ்பெஷல் உறவு இருக்குது நமக்கு. கிறிஸ்து இருக்கிறது எல்லாமே நமக்கு சொந்தமானது. அப்போ கடவுளோட நம்ம ஒரு ஸ்பெஷல் உறவில் இருக்கிறோம் என்பதை தேவன் உறுதிப்படுத்த விரும்புகிறார், கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறாரு, வெளிப்படுத்த விரும்புகிறாரு. அதில் ஒரு முக்கிய விதம் என்னன்னா, இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் கொடுக்கிறார். இப்போ இதை நம்ப வேண்டும் பாருங்கள். இந்த ஒரு வசனத்தோடு நான் நிறுத்திட்டா கூட நீங்கள் இதை வச்சுக்கிட்டே வீட்டுக்கு போய் ஆசீர்வாதத்தை பெறலாம். அந்த மாதிரி வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எந்த விதத்தில் நினைக்கணும்? அவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். இந்த கடின நாட்களில் இந்த பூமியில், சவால் நிறைந்த இந்த பூமியில் எத்தனையோ பேர் வேலை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சவாலாக இருக்குது பாருங்கள். இதை நம்புங்க. நீங்கள் அந்த உலகத்தை பார்க்காதீங்க, எக்கானமியை பார்க்காதீங்க, என்ன சூழ்நிலை நடக்குதுன்னு பார்க்காதீங்க. இல்லை உன் தேவனாகிய கர்த்தரேன். எல்லோரும் எக்கானமியை நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உலகத்தையும் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லோரும் லே ஆஃப் பண்ணிட்டாங்க, இத்தனை ஆயிரம் வேலை போயிடுச்சு, அதை நினைக்காதீங்க. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர். இது வெறும் பழைய உடன்படிக்கைக்கு மட்டும்தான் பொருந்தும்னு சொல்ல முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணார், இது யூத மக்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். இல்லை, எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேனாகவும் இருக்கிறது. நாம் புதிய உடன்படிக்கை மக்களாக இருக்கிறோம். பழைய உடன்படிக்கையை விட நாம் ஒரு ஸ்டெப்பு கம்மி கிடையாது, சொல்ல போனால் இன்னும் ஒரு ஸ்டெப்பு அதிகம்தான். அப்போது நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும், இதை நம்ப வேண்டும். இன்னொரு வசனம் பாருங்கள், உபாகமம் 28. இன்றைக்கி நீங்கள் எனக்கெல்லாம் எங்கங்க பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு தாளந்தோ ஞானம்லாம் இல்லைங்கன்னு சொல்லலாம். ஏங்க, தேவன் உங்களுக்கு கொடுப்பாருன்னு நம்புங்க. தேவன் உங்களுக்கு கொடுப்பாருன்னு நம்புங்க. நான்லாம் என் பேக்ரவுண்டில் பெருசு இல்லைங்க, நான்லாம் சாதாரண ஒரு இதுலேருந்து வரேன், அதை பேசாதீங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நினைங்க, அவர் உங்களுக்கு ஒரு தாளத்தை கொடுக்க போகிறாருன்னு நம்புங்க. ஆக்சுவலாக வேதத்தின்படி கொடுத்துட்டாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன், ஒரு ஆற்றல் உங்கள் உள்ளே வச்சிட்டார். ஆசீர்வாதம் என்பது ஒரு பலன், ஒரு பவர். ஆக்சுவலாக இதை நம்புங்கள்.